மே 25ஆம் தேதி தான் இந்த மே மாதம் தான் நான் தீட்சை வாங்கினேன். அதுக்கு முன்னாடி நான் சைவத்தில் இருக்கேன். வள்ளலாரோட ஃபுல்லாக பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். மற்றபடி அவரோட அலுவலகத்தான் எதுவுமே படிச்சதில்லை. ஐயாட சொல்லும்போது நாங்கள் இளமையிலேருந்து வந்துட்டு இருந்தோம், வாரம் வாரம் வந்துட்டு இருந்தோம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்கேருந்து வந்துட்டு போகிறது மறுநாள் வேலைக்கு போகிறது. அப்போ ஐயா தான் சொன்னாங்க, நீங்கள் எதாவது இருந்தாலும் அப்பாட்ட விண்ணப்பம் போவீங்க அப்படின்னாங்க. நான் விண்ணப்பம் வச்சேன். என்ன அப்படின்னா, நான் வந்து மரணமில்லா பெருவாழ்வு தான் நான் வாழணும், அதுதான் விருப்பப்படுறேன். அதுக்கு தான் நான் வந்து 48 நாள் விரதம் இருந்தேன். என்ன விரதம் அப்படின்னாக்கா, எனக்கு கால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்போ வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது. சரி, அந்த நேரத்தில் வந்து ஒரு நாள் தொடர்ந்து 6 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு இருந்தேன். 6 மணி நேரத்தை அப்புறம் 8 மணி நேரமாக இருந்தேன். அப்போ வள்ளலாருக்கு நான் வச்ச சங்கல்பம் என்ன அப்படின்னாக்கா, வள்ளலாருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தியானமே இங்கே கிடையாது. இந்த மாதிரி ஜபம் அதெல்லாம் இல்லாமல் சமையல் இந்த மாதிரி அன்னதானம் அதுதான் அதிகமாக செய்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டு நிறைய இடத்துல போய் பார்த்தேன். எனக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதில் அவர் சொன்ன இந்திரிய ஒழுக்கம், கர்ம ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் அதை தான் ஃபாலோ பண்ண சொல்கிறாரு. ஸோ அதை தான் நான் முழுமையாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன வேண்டிங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு குரு வேணும். நல்ல நீங்கள் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு, அதாவது மறுபிறப்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு மார்க்கத்தை எனக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு 48 நாள் விரதம் இருந்தேன். அந்த 48 நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 40ஆவது நாளே வந்து எனக்கு இங்கே வந்து தீட்சை கிடைக்கிறதுக்கான, ஏன்னா எங்கள் சார் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. நாங்கள் 2 பேரும் எல்லாத்துக்கும் நேரம் ஆப்போசிட்டாக இருப்போம். அப்புறம் அவரும் அது மாதிரி அப்புறம் அவராகவே ஒரு நாள் என்ன சொன்னார், போயிட்டு ஒரு உங்கள் தீட்சை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு இருந்தாங்க. தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் 2-3 வாரம் வந்துட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வந்துட்டு போகிறது கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் அப்பாட வேண்டிட்டேன் என்னன்னா, நான் எது சொன்னாலும் எங்கள் சார் நேரம் ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. நான் என்ன வேண்டிட்டு போனேன் அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே வந்து வாரம் வாரம் நான் வரணும், வர்றதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு நான் வேலைக்கு வர போகிறதுனால அப்படின்றப்ப என்ன போச்சேன். இங்கே வேண்டிட்டு நான் போனேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு இங்கே கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வேண்டிட்டு போனேன். காலையில் 1 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளேயே எங்கள் சார் கொடவாசல் அந்த சைடு தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ என்ன சொன்னார், இதை தாண்ட விடாது, நீ கொடவாசலோட நீ பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் ஸ்கூல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பட் அங்கேயிருந்து இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வேண்டிகிட்டே போனேன். ஒரு கிலோமீட்டர் போனால் இவர் என்ன சொன்னார், விசாமம் இங்கே வடகண்ணை கிடச்சா வந்துருமா அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அவர் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். புளிக்கரையே எனக்கு கிடச்சிச்சு. நான் வேறு எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. அது ஒரு புளிக்கரைக்கு வந்தோம், வீடு டக்குன்னு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா, ஐயா சொன்ன மனசு பாஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். எனக்கு இதுதான் அப்படின்றப்ப முடிவு பண்ணேன். இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு அதாவது திரும்ப வேறு ட்ரான்ஸ்ஃபர் அதெல்லாம் வேண்டாங்கிறதால எனக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் தான், 10 நிமிஷத்துல இப்போ நாங்கள் வந்துடுறோம். இது எல்லாமே எனக்கு சடனாக ஒரு 1.5 மாதம் நடந்த விஷயங்கள். இப்போ எனக்கு சொந்த வீடே எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது என்னோட எக்கனாமிக்கு தகுந்த மாதிரி நான் விருப்பப்பட்டேன். ரொம்ப பெரிய லெவல்லாம் வேண்டாம், சும்மா சிம்பிளாக ஒரு வீடு அவ்வளோதான். தியானம் பண்ணுறதுக்கு வந்த மாதிரி ஒரு ரூம் அந்த மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு அதுவும் அமைஞ்சு போச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட நான் ஜபம் பண்ண எனக்கு அந்த லௌகிக வாழ்க்கையிலேருந்து நான் குறைச்சிக்கணும், என்னோட வேலைகள்லாம் குறைச்சிக்கிட்டு அதிக நேரம் ஜபத்தில் ஈடுபடணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை. இப்போ நான் எப்படி சங்கல்பம் வச்சுன்னா, 3 மணிலேருந்து காலைல 5:20 வரைக்கும் தியானம் பண்ணுறேன். 5:20லேருந்து 6:30-7 மணிக்கெலாம் காலை வேலை சமையல்லாம் முடிச்சுட்டு 7 to 9 2 மணி நேரம் தியானம். அது சங்கல்பம் வச்சுருக்கேன். அது இந்த வீடு கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக இப்போ ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியும். திரும்ப சாயங்காலம் 6 to 8 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம், ஆல்ரெடி நான் 6 மணி நேரம் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அந்த 6 மணி நேரம் ஜபம் பண்ண எனக்கு வந்து மாதிரி கால் ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 வாட்டியுமே நான் வந்து பிளேட் வைக்க சொன்னாங்க. அந்த பிளேட் அதெல்லாம் எதுவுமே வச்சுக்கவே இல்லை, ஃபுல்லாக தியானம் தான். இப்போ நான் தியானத்தில் உட்காந்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் என்ன ஆரம்பிச்சதுனாக்கா, அந்த சித்தர்கள் செய்கிறாங்களா, அது நம்மளோட வைப்ரேஷன் அது என்னன்னு எனக்கு தெரியல, ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிடும். ரொம்ப அந்த என்னது பிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இங்கே வந்தவங்க கூட சொன்னாங்க, இங்கே போய் பிசியோதெரப்பிலாம் பண்ணி பாருங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நான் எந்த ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கல, ஒரு பெயின் கில்லர் போடலை, எல்லாத்துக்கும் முழுக்க அந்த ஜபம் தான். முன்னாடி நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து ஒரு முறையான ஒரு குரு மூலியமாக கற்றுக்கிட்டேன். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து இன்னும் நல்லா என்னால் பண்ண முடியுது, அதை உணர முடியுது. என்னை சேர்ந்தவங்க இப்போ எங்கள் சாரும் நிறைய மாற்றங்கள் இருக்குது, அவருக்கு தியானம் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் பாப்பாவும் அந்த மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சிருக்காரு.